சரி அந்த கண்ணாடி வேணா போட்டுக்கோ. இல்ல போட்டுக்கோ. கடா போட்டுக்கடா. எத்தனை மணி வச்சாலும் சிரிக்கிற மாதிரி தான்டா இருக்கு. ஓகே பாத்தீங்கன்னா லோகதீப், இவன் வந்து லோகதீப். ஸோ பாத்தீங்கன்னா பழைய விளாக்ஸ்லாம் வந்திருப்பான். சஞ்சய்னு என் கிளாஸ்ல ஒரு பையனுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பர்த்டே. அந்த பர்த்டே அது வந்து இன்னைக்கு எனக்கு மத்தியானம் தான் பர்த்டேன்னு தெரிஞ்சதும் விஷ் பண்ணிட்டேன். அது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அங்க போய் அவன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். லெட்ஸ் கோ. சுட்டித்தனத்துக்கு நம்பர் 1 லோகதீப். நம்பர் போய் அப்படின்னா ஏதோ 3 பேர் இன்ட்ரெஸ்டிங்கா பாட்டுருக்கானுங்க. ஆக்சுவலி நம்ம மாத்தி வந்துட்டோம்டா, இவனுக்கு இல்லடா, அங்க இருக்கானுங்கடா. அப்புறம் பர்த்டேக்கு என்னடா ஸ்பெஷலு? பானிபூரி சாப்பிட்டு பர்த்டே செல்ஃபி எடுத்துட்டு சிறப்பா கொண்டாடிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிக்னல் தெரியுதுல, அங்க நின்று ஒருத்தவங்க வந்து பாட் கேமிங், ஒருத்தவங்க யூடியூப்ல இருந்து பாட் கேமிங் யூடியூப்ல இருந்து கமெண்ட் பண்ணிருந்தேன். என்ன தெரியுமா, அங்க போய் நின்று அரபிக் கூத்து டான்ஸ் ஆடுங்க ப்ரோ அப்படின்னு. அதனால நான் இல்ல, நீ நான் இங்க இருந்து ஷூட் பண்றேன்டா. சீரியஸாடா அரபிக் அல்ல மத்தி மத்தி. நம்ம காலேஜ் ஸ்கூல் முடிச்சோம்ல, ஸ்கூல் எப்படா முடிப்போம் அப்படிதானே இருந்துச்சு. காலேஜ் எப்படி இருக்கு உனக்கு? காலேஜ் கேவலமா தான் இருக்கு. கேவலமா எப்ப முடியும்னு இருக்கா? இப்படி இல்ல, இதுவும் முடியக்கூடாதுன்னு தான் இருக்கு. ஆனா இன்னும் ஒரு மாசமா இன்னுமோ கரெக்டா பிளேஸ்மெண்ட்ல இருந்து செலக்ட் ஆகி போயிடுவான்டா. ஆனா செலக்ட் ஆகி போறம்போது அது என்ன சொல்றது, என்ன வேலைக்கு போறோம், இல்லன்னா செலக்ட் ஆகலன்னா என்ன பண்ணுவோம், அப்படிதானே இருக்கும். நீ செலக்ட் ஆகலன்னா என்ன பண்ணுவ? காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடுவேன். வேலை என்ன வேலை தேடுவேன்? ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் எழுதி போட வேண்டியதுதான். அதாவது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போறாங்கிற மாதிரி அவன் சொல்றான். பட் வந்து எல்லாத்துக்குமே அப்படி இருக்காங்க. சில பேர்த்துக்கு அப்படி இருக்கும். பட் ஆனா எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஐயோ முடிச்சுட்டு என்ன ஒர்க்குக்கு போறோம் அப்படின்ட்டு பயமாவே இருக்கும். அது கொஞ்சம் அப்படிதான் எனக்கும் இருக்கும். அவன் வந்து போய் சொல்றான். ஒண்ணும் இல்ல. ஓகே என்ன இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் தான் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ஆப்டிடியூட் பிடிச்சிருக்கு. ஆப்டிடியூட் டெஸ்ட். ஆப்டிடியூட்ரா? அதான்டா டெஸ்ட். டெஸ்ட் இல்ல அது, அப்புறம் சொல்லி தருவோம். டெஸ்டடா ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல. ஆப்டிடியூட்னா அந்த இது அத லாஜிக் கண்டுபிடிக்கிற மாதிரி, லாஜிக்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குல்ல. நீ கிளாஸே அட்டெண்ட் பண்ணலையா? நான் அட்டெண்ட் பண்ண, அது எனக்கு புரியலடா. நாங்க வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ் வந்து வரவே கூடாதுன்னு தான் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தோம். கரெக்டாடா? அது மேத்ஸ் இல்ல, லாஜிக் டெஸ்ட். ஏய் லூசு, நான் சொல்றேன், பொதுவா சொல்றேன், வேற டாபிக். மேத்ஸ் வரக்கூடாதுன்னு தான் நம்ம ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தோம் 12th 11th 10th 11th 12th வந்து ஆர்ட்ஸ் குரூப். கரெக்டா? அந்த வரக்கூடாதுன்னு தான் நம்ம பிகாம்-சி எடுத்தோம் காலேஜ். கரெக்டா? ஃபர்ஸ்ட் செம்ல வந்து மேக்ஸ் வச்சாங்க, நான் அரியரு. நீ? நான் வந்து அரியரு. அண்ட் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்ப பிளேஸ்மெண்ட்ல மேக்ஸ் எல்சிஎம்லாம் வந்துச்சுடா. எல்சிஎம் எல்சிஎம் கடைசியில அந்த மேக்ஸ் நமக்கு வரும்போது எப்படி பிளேஸ்மெண்ட்ல போய் எல்சிஎம் ஹெச்சிஎம் அதெல்லாம் ஈஸி தான். 10th 6th 7thலயே சொல்லி தந்துட்டாங்க எல்சிஎம் ஹெச்சிஎம். உனக்கு அதெல்லாம் தெரியுமா? இப்பதான் கத்துக்கிட்டு வந்தேன். கத்துக்கிட்டியா? கொஞ்சம் டிவிஷன் தெரியுமா? நீ பெரிய ஆள்றா. ஒரு பாட்டு பாடு. ஆக்சுவலி வருஷம் டக்குன்னு முடியணும்னு தோணுதா? முடிஞ்சு என்ன பிளான் பண்ண? முடியக்கூடாதுன்னு தோணுது. இந்த வருஷம் ஃபுல்லா முடிஞ்சிச்சுன்னா அப்புறமா நம்ம வேலைக்கு போகணும். வேலை கிடைக்கலன்னா அதே நாங்க பாத்தீங்கன்னா 12th படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது எப்படா இதெல்லாம் முடியும்ட்டு இருக்கும். பட் 3rd year அந்த லாஸ்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது ஏன்டா முடியுது அப்படிதான் இருக்கும். ஏன்டா சீரியஸா தானே. இது வந்து ஒரு மன உளைச்சலுக்கே ஒருத்தன் நாளாக்கிருன்னு சொல்லலாம். ஜெகனா இருக்கான்டா அப்படி, அவன் அப்படிதான். ஆமா, என்ன ஏன்டா இருக்கிறீங்க? இப்ப காலேஜ் முடிச்சிட்டான், வேற வேலையும் போய்
ஸ்டேட்டஸ் அதெல்லாம் எப்படி தெரியுமா போடுறான். அதான் ஒருத்தவனுக்கு கிடைக்கும், அப்படியே போய் ஒருத்தவன் போர்டுல நம்ம நேம் பாக்குற மாதிரி அந்த ஒரு எப்படி சொல்றது, ஆட்டிடியூட் ஸ்டேட்டஸா இல்லடா. இத்தனை பேர் செலக்ட் ஆயிட்டு நேம் வரும்ல, அதுல போய் என் பேரும் இருக்கான்னு பாப்பாங்கல்ல, அந்த ஹீரோயிசம் ஸ்டேட்டஸா, 0 to ஹீரோன்ற மாதிரி ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி தானே? இல்லடா கம்பேக் ஸ்டேட்டஸா? நான் சொல்ற ஒரு இருக்கா அப்படின்ட்டு போய் பாக்குறேன். இல்லன்னு அந்த அப்படி டன் 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 டன். ஆமா ஆமா அதானே. நீங்க பாடுற நானும் தான்டா ஏதாவதுல ஒரு நல்லதுல செலக்ட் ஆகணும்ட்டு ஷேவிங் பண்ணிட்டு வர சொன்னாங்க. ஃபுல்லா கிளீன் ஷேவ் பண்ணிட்டு கேவலமா இருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். இனிமேல் நம்ம vlog ரெகுலரா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய்.